யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நாஞ்சில் சம்பத் என்கின்ற நச்சு பாம்பை பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்து துவம்சம் செய்து தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அப்படித்தான் நாம சொல்லணும். இதை நம்ம வரவேற்கிறோம். எந்த வகையில் நாஞ்சில் சம்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அவலம் நேர்ந்தது என்று நம்ம கொஞ்சம் அப்படி பின்னோக்கி போனோம்னா, தன்னை தட்டி கேட்பார் யாரும் இல்லை என்கின்ற இருமாப்பு அவருக்கு வந்துவிட்டது. அது சும்மாவே இல்லாத ஒன்றை ஈர்ப்பதாக நினைத்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கிறார். எப்படி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எனக்கு நிகரான ஒரு பேச்சாளர் இல்லை, தமிழ்நாட்டில் எனக்கு நிகரான ஆன்மீக பேச்சாளரும் இல்லை, தமிழ்நாட்டில் எனக்கு நிகரான இலக்கிய பேச்சாளரும் இல்லை அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு, ஆன்மீகத்துக்கு, இலக்கியத்துக்கு, இன்னும் கேட்டா பட்டிமன்றத்துக்கு, வழக்காடு மன்றத்துக்கு, இன்னும் கன்றாவி எளவு கூப்பிட்டா கூட பேசுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுருவாங்க. ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு மனிதன் சேர்கின்ற பொழுது அவனுக்கான கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சி இருக்க வேண்டும். அந்த கட்சியின் கொள்கைகளை மக்களுக்கு புரிகிற வகையில் பேசுவதற்காகத்தான் பிரச்சாரகர்கள் இருப்பாங்க. அதுதான் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு விதமான நோய் வந்து விட்டதுனால கூட்டத்தை பார்த்த உடனே இப்போ ஒரு மாதிரியா பதட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, பிஹைண்ட் வுட்ஸ் சேனல்னு ஒரு தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு சேனல் இருக்கு, யூடியூப் சேனல். அது இன்னைக்கு தொலைக்காட்சிகள் எல்லாம் மறைந்து அலைபேசிகளில் எல்லா காணொலிகளும் வரக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. கொரோனா காலத்திற்கு பிறகு குழந்தைகள் உள்ளிட்ட இளைஞர்கள் உள்ளிட்ட முதியவர்கள் வரை செல்போன்ல தான், அலைபேசியில தான் அனைத்து விதமான செய்திகளையும் சேர்ந்து கொள்றாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா, ஈபி கட்டணம் கூட, சொத்து கட்டணங்கள் கூட, தண்ணீர் வரி கூட எல்லாமே அலைபேசியில் தான் செய்யறாங்க. அப்ளை பண்றதா அதுவும் அலைபேசியிலே தான் அப்ளை பண்ண. அரசு நிகழ்ச்சியா இருக்கட்டும், பிரைவேட்டா இருக்கட்டும், ஏன் கல்லூரிகளுக்கு செய்வது கூட எல்லாமே இணையங்கள் வந்து விட்டது. அதனால இப்ப எல்லாரும் இணையத்தை நோக்கி வந்துவிட்ட காரணத்தினால் கொரோனா காலத்திற்கு பிறகு அனைவர் கைகளிலும் அலைபேசி இருக்கக்கூடிய கட்டாய சூழல் உருவாகின காரணத்தினால சாதக பாதகங்கள் நடப்பதில் இதுவும் ஒன்றாகிவிட்டது. அரசியலும் அப்படித்தான் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டது. வேற வழியே கிடையாது. அதை நினைத்துத்தான் மனமயக்கத்தில் திமுக இருக்கிறது. தன் தோல்விக்கு இணையங்கள் தான் காரணம், இளைஞர்கள் காரணம் அல்ல என்கின்ற மனப்பால் குடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது தவறு. அடுத்த காணொலி அதுதான் நான் பேச போறேன். திமுகவோட தீர்மானங்கள் என்ன லட்சணத்துல இருக்குன்னு தான் பார்க்க போறேன். அவங்க தன்னை விட்டு போட்டு மற்றவர்கள் மீது பழி போடுவதில் பிரமாண்டமானவர்கள். அதை பேசுவோம் நம்ம. சரி, பிஹைண்ட் வுட் நடத்தக்கூடிய இந்த சேனல்ல திமுக சார்பில் தோழர் ராஜீவ் காந்தி கலந்துக்கிறாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சத்யன் கலந்துக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இடும்பாவனம் கார்த்திக் கலந்துக்கிறாரு. அது போக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாஞ்சில் சம்பத், வைகை செல்வன், தோழர் சிவகுமார், பாலசிவகுமார்னு ஒருத்தர் கலந்துருக்கிறாங்க. இவங்க 3 பேர் இந்த அரசை ஆதரித்து, 3 பேர் எதிர்த்து பேசக்கூடிய சூழல்ல உருவாயிருச்சு. ரைட், ஓகே, எல்லாம் முடிஞ்சது. இப்போ ஒவ்வொரு ஆளா பேசிக்கிட்டு வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் 20 நிமிடங்கள் கொடுக்கப்படுகிறது. 20 நிமிட பேச்சில் தனது கண்டன உரையாக இருக்கட்டும், அந்த கண்டன உரையை தமிழக அரசுக்கு ஆதரவாக பேசக்கூடிய உரைகளாகவும் அமைந்திருந்தது. நாம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளையும், திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகளையும், தன்னை எதிர்க்க ஆளவே இல்லை, தன்னை எதிர்க்க ஆளே இல்லை அப்படிங்கிற மனப்பான்மையில் மு.க.ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைகளையும் கூட்டணி கட்சிகளின் அவமதிப்பை பிறகுதான் நாம ஸ்டாண்ட் மாத்தி இருக்கிறோம். இந்த தோல்விக்கு, தமிழ்நாடு அரசின் பின்னணிக்கு, தமிழ்நாடு இருக்கின்ற ஒரு நாட்டின் மொழியின் இனத்திற்கு ஒரு சின்ன பின்னடைவை போல் ஒரு பயத்தை கொடுப்பதற்கும் மு.க.ஸ்டாலினோட நடவடிக்கை முக்கியமானது.
அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்லுவேன், பாஜகவின் பி டீம் அதிமுக கிடையாது, திமுக அப்படி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலுக்கு முன்னால் ஆதரித்து பேச ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காணொலியிலும் நான் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். அதை நீங்க நல்லா பார்க்கலாம், வைக்கலாம். ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நாமே கண்டனத்தை கொடுக்கக்கூடியார்கள். நாம் இந்த அரசை ஆதரித்து பேச வேண்டிய கட்டாய சூழல். ஏனென்று திமுக எதிர்ப்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மிக முக்கியமான பணியில் ஒன்று திமுக தீய சக்தி என்பது. தீய சக்தி திமுக என்பதில் ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் இயக்கங்களும் ஒரு கட்சியை காரி துப்பி அதை தொடச்சு தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு பேர் திமுக. அதோட செயல்பாடுகள் அப்படி இருக்கும். பக்கத்துல அதான் வெளியில பாக்குறது எல்லாமே பொய்யா இருக்கும். அவங்களுக்கு தேவை பணம் 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 பணம், பதவி பதவி பதவி. நான் குடும்பம் குடும்பம் குடும்பம். இல்லைன்னா நாங்க என்ன பைத்தியம் முடிச்சு போய் இருக்கிறோம்? அப்படியெல்லாம் கிடையாது. சரி, என்னடா சொல்ல வர நாஞ்சில் சம்பத்துக்கு ஒண்ணுன்னு பாக்குறோம்ப்பா. நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச அழைக்கிற பொழுது ரங்கராஜ் பாண்டே நடுவராக இருக்கிறார். நடுவராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே உண்மையான சொல்லின் செல்வர் நாஞ்சில் சம்பத் என்று வெளிக்கிறார். உண்மையான சொல்லின் செல்வர் நாஞ்சில் சம்பத் என்றால் அப்போ சொல்லின் செல்வர் நாஞ்சில் சம்பத்துக்கு முன்னாடி அந்த பட்டம் இருக்கு இல்லையா, அது யாரு? அவர் பேர் தான் சம்பத். அவர் பேர் ஈவி.கே. சம்பத். அந்த ஈவி.கே. இருக்கு இல்லையா, ஈவே ராமசாமி பெரியார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய கூட பிறந்த அண்ணன் மகன் தான் கிருஷ்ணசாமி. அந்த கிருஷ்ணசாமியோட மகன் தான் சம்பத். பெரியாருக்கு மகன் முறை, கூட பிறந்த சகோதரர் மகன். சரியா? அப்ப பெரியாருக்கு மகன் முறை. அவரைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லின் செல்வர் சம்பத் என்று அழைத்தார். அந்த சம்பத்தின் பெயரைத்தான் இந்த நாதாரி சம்பத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அவங்க அப்பா ஒரு திராவிட இயக்கத்தின் உணர்வாளர். இவர் நாகர்கோயில்ல இருக்கிறார், அவர் ஈரோட்டில் இருந்தாங்க. அந்த காலத்திலேயே இந்த சம்பத்தின் அப்பா தன் மகனுக்கு சம்பத் என்று பெயர் வைக்கிறார்கள் என்று காரணம் என்றால் திராவிட இயக்கத்தில் மிக முக்கியமான ஊன்றுகோலோடாக அடிப்படையாக இருந்தார்கள். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் மதியழகன். என் பெயர் மதியழகன். என் பெயர் யார்? யாருடைய பெயர்? எதை முன்வைத்து எனக்கு வைக்கப்பட்டது என்று சொன்னால், இதே நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய தகப்பனார் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோற்றுவிக்கப்படுகிற பொழுது 50 தலைவர்களாக இருந்த சம்பத்தின் பெயரை வைத்தாரோ, அதே சம்பத்தின் மதியழகனின் பெயர் தான் எனக்கும் சொல்லப்பட்டது. நானும் மதியழகன். எங்களுக்கு தகுதி இருக்கு, பேசுறதுக்கு தகுதி இருக்கு. நாங்க ஒன்றும் பெரிய பிலாசபரோ நாங்க பெரிய பிரபலமோ அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையான அரசியல் இயக்கத்தில் இன்று வரை இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது இயங்கிட்டு இருக்கிறோம். ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறோம். திராவிட இயக்கத்தின் பார்வையில் மக்கள் பிரச்சனைகளை பார்க்கிறோம். இந்த மண்ணை, இந்த மனிதர்களை, இந்த மொழியை, இந்த நிலத்தை, இந்த இனத்தை திராவிட இயக்கத்தின் பார்வையில் இருந்து அதை வளர்த்தெடுப்பதற்காக போராடிய தலைவர்களோட புகழை பாடுவதற்கும் அது நிலைத்து நிற்பதற்கும் நாங்கள் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நீ போகாத கட்சி இருக்கிறதா நாஞ்சில் சம்பத்? நீ என்ன பேசுற? தப்பு தப்பா பேசுற. நீ ஆள்களை ஒருமையில் விழிக்கிறாய், மிக தவறுதலாக பேசுகிறாய். நேற்று உனக்கு சோறு போட்டுட்டு இன்னைக்கு இல்ல அப்படின்னா நேற்று வரை உனக்கு சோறு போட்டவனை நீ தூற்றுகிறாய். அவ்வளவு கேவலமாக ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒருமையில் இருக்கிறது. உனக்கு வாய் இருந்தால் அந்த வாயில் வார்த்தை வருமானால், அந்த வார்த்தை உனக்கு வசப்படுமானால் அதில் நீ என்ன வேண்டுமென்றால் பேசுவதால் என்று கேட்பதற்கு தீப்புரி ஆறுமுகமும் வெற்றி கொண்டாலும் உனக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கிறது? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பண்ணி பீதிங்கும் தோழர்கள் மன்னிக்கவும், அதுக்கு அதுதான் தெரியும். பசு நடித்துக் கொண்டு இருக்கும். அந்த கூட்டத்துல பசு இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் பசுதான் இது, பசு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது நமக்கு தெரியாது. வளர்ந்து முடிஞ்ச பிறகுதான் அது பண்ணின்னு தெரியாது. எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டா நரகளை தின்பதற்காக போகும். ஐயே, இது நம்ம பசுங்களை நினைஞ்சா இது நரகலால இருக்குங்கிறது நமக்கு அப்பத்தான் தெரியும்.
அப்பா அதோட குளிப்பாட்டு தண்ணியை ஊத்திப்பாரு, அது என்னன்னு தெரியும். கழுதையும் குதிரையும் ஒன்று போல இருக்கும். எல்லாம் ஒன்னா ஓடுங்க, எல்லாம் பண்ணும். களத்துல நின்று பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கும் இன்ஜின் பவர்களை குறிப்பதற்கு ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறகுதான் வளர்ந்த பிறகுதான் தெரியும் அது கோவேரி கழுதை என்றும் உண்மையான குதிரை தனித்து நிற்கும் என்றும். அது மாதிரிதான் இந்த நாஞ்சில் சம்பத் இன்று வரை அடி வைத்து பசிக்காக, பிச்சை பிழைப்புக்காக, தன் குடும்பத்தை வளர்ப்பதற்கு நக்கி பிழைக்கும் நாயாக இவன் அலைந்திருக்கிறான் என்கின்ற செய்திதான் இது. உண்மையான சொல்லின் செல்வர் என்று சொல்லிவிட்டால் அப்போ இல்லப்பா, நீ எல்லாம் உண்மையான செல்வின் செல்வர் கிடையாது, நீ இன்னோவா சம்பத் இருக்கிறாங்க. உடனே சொல்ற அந்த காரை நான் திருப்பி கொடுத்துட்டேன்டா அப்படின்ட்டு கொச்சை அசிங்கமான பெண்களை தவறுதலாக பேசக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு வார்த்தை சொல்றான். அந்த காணொலியில நம்ம பேச முடியாது, நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படிங்கிற மாதிரி உண்டான வார்த்தைகளை இதுல போட்டு காரை கொடுத்துட்டேன்டா, உனக்கு கோபம் வருதுலடா நாஞ்சில் சம்பத் என்கின்ற நாகப்பாம்பே, நச்சு பாம்பே, நரகளை தின்கும் நாயே, உனக்கு கோபம் வருது இல்லடா. அப்படித்தானடா மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களையும் மறுமலர்ச்சி திமுகவின் தோழர்களுக்கும் இருக்கும். 2 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக 1 கோடியை கொடுத்து விட்டு அந்த 1 கோடியை வைத்து கட்சி துவங்கலாம், எனக்கும் யாரும் 1 கோடி கொடுத்தால் கட்சி துவங்குவேன் என்று சொல்லி மல்லை சத்யா என்கின்ற மாத்தையாவை காட்டி கொடுத்த மகோதனமான மனிதன். சொன்ன இல்ல, அங்க போய் நீயும் பேசினவ கூட சில அல்லக்கைகளும் எச்சைகளும் உள்ள போய் ஒண்ணு பண்ணாங்க. அரசியல் இயக்கங்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும், அரசியல் இயக்கங்கள் எந்த கொள்கைகள் பேசினாலும் அந்தந்த தலைவர்கள் வளர்ந்து வர வேண்டும், அது அந்த மண்ணுக்கு நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறவர்கள் நாங்கள். அந்த தொகுதி நலம் வரும், நாடு நலம் வரும், மாநில அரசியல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதில் தான் எங்கள் முன்னோர்களாகிய நீதி கட்சி தலைவர்களிலிருந்து, திராவிடர் கழகத்தின் தந்தை பெரியாரிலிருந்து, பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட இன்று இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உள்ளிட்ட தலித்திய இயக்கங்கள் உள்ளிட்ட எல்லாமே இருந்துட்டு இருக்கோம். நம்ம அவங்கவுங்க பார்வையில அவங்கவுங்க அரசியல் பண்ணட்டும், எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ அதுல நமக்கு தப்பு இல்லை இல்லையா? அப்போ நீ உன்னை கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற திருவிழா பேசும்போதுதான் நீ பொதுமக்களால் நீ அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாய், சேரை கொண்டு அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாய், தூக்கி எறியப்பட்டிருக்கிறாய், உன்னை இழுத்து கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சு உன்னை பாதுகாத்து பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது உண்மை ஒரு நாள் வெளியே வந்துடும், எங்கிட்டும் தப்பவே முடியாது. எத்தனை நாள் தப்பிடுவிய? இன்னைக்கு உனக்கு மாட்டிக்கிடுச்சு. அதோட விளைவுதான் இன்னைக்கு நீ அனுபவிக்கக்கூடிய இந்த கேவலங்களில் ஒன்று. இனி துவக்கம் இது. நாம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிற நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற நிலைப்பாட்டில் நம்ம தெளிவா இருக்கோம், அது மாற்று கருத்து இல்லை. எம்ஜிஆரின் பார்வை மற்ற அரசியல் இயக்கங்கள் அத்தனை இயக்கங்களும் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆதரிக்கிற அவங்கள கிறுக்கா பிடிச்சிருக்கு? நீ ஒழுங்கா இருந்தா ஏப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பாடையில் புதைகுழியில் போய்விட்ட ஒரு கட்சியை தோண்டி கொண்டு வந்து ராஜ்யசபா தொகுதியும் 10 சீட்டையும் கொடுத்து நீ அவர்களை காப்பதற்கு துடிக்கிற பொழுது அந்த நிலையில இருந்து பாதுகாத்து உன்னை 10 வருஷமா பாதுகாத்தவங்களை தெருவில் விட்ட திமுகவை அது வளர விடுவது இதைவிட ஆபத்து என்பதற்காகத்தான் பொதுமக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம ஆதரிச்சுதான் ஓட்டு போட்டோம், ஆதரிச்சுதான் பேசணும். தன்னால செத்து விழுந்தது திமுக. அது காலத்தின் தீர்ப்பு, காலத்தின் தீர்ப்பு. அதுதான் உண்மை, அதான் இப்ப நடந்திருக்கு. ஆகவே தோழர்களே, இந்த நாஞ்சில் சம்பத் என்கின்ற இந்த நரக மனிதனை, நரகல் நடை பேச்சாளனை, வார்த்தை விற்பனனை தமிழக வெற்றி கழகம் தட்டி வைக்க வேண்டும். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் தீப்பொறியார் மூலத்தை ஒரு பொதுக்கூட்டத்துல பேசி வரும்போது நாக்கை இழுத்து பிடிச்சி அறுக்க பிடிச்சாங்க. கற்பனை கெட்டாத பேச்சுகளை பேசும்போது, ஆபாச மொழி நடைகளை பேசுகிற பொழுது, தன்னை யாரும் எதிர்த்து கேட்க ஆள் இல்லை என்கிற பொழுது அந்த கட்சியை கைவிட்டுருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அனாதையாக செத்தான் தீப்பொறியார் மூலம்.
அது மாதிரி உனக்கும் வந்துடாம பார்த்து தப்பிச்சுக்க. பாகுபலியில ஒரு வசனம் இருக்கும். அந்த பெண்ணை, கதாநாயகிய பெண்ணை கூட்டு வந்துட்டு வேற ஆளை மன்னனை அறிவிச்சிருவாங்க. அது ஒரு உள் பொறாமையில அறிவிச்ச உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை பினிஷிங்கா சொல்றேன். வரிசையில வருவாங்க. பெண்களை தவறுகளாக தொடுவாங்க. அப்போ வழக்காடு மன்றத்துல வந்து ராஜா மகாராணி இருக்க முன்னணியில இருப்பாங்க. அப்போ பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்ட இருந்து பாகுபலி வருவாரு. பாகுபலி வந்த உடனே அந்த பெண் என்ன தீர்ப்புன்னு கையில விலங்கு போட்டுருவாங்க. கர்ப்பிணி பெண்ணை விலங்கு போட்டு கெட்டி வச்சிருவாங்க. கடைசியில உள்ள வந்து கேட்கும்போது என்ன நடந்தது சொல் அப்படின்னு சொல்லி தன்னோட கணவன் கேட்பான். இந்த மாதிரி தவறாக தொட முற்பட்டான், என்னையும் தொட முற்பட்டான், ஆகவே நான் கட்டை விரலை அறுத்து விட்டேன் என்று சொல்லுகிற போது பாகுபலி சொல்லுவோம், வெட்ட வேண்டியது விரலை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு சுத்துனா கழுத்து துண்டா பறக்கும். பாகுபலி கதையத்தை நான் சொல்றேன். அதனால் நாஞ்சில் சம்பத்திற்கு வணக்கம் தோழர்களே. நன்றி, வணக்கம். புரிஞ்சுக்கிடுவாங்க தோழர்கள்.